ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த திருமுழுக்கு பெருவிழாவோடு கிறிஸ்து பிறப்பு காலம் நிறைவு பெறுகிறது. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பு காலம் என்பது இறைவனின் வெளிப்பாட்டு மக்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து சிந்திக்கின்ற காலம். குறிப்பாக கிறிஸ்துவின் பிறப்பு விழாவில் இறைவன் தன்னையே யூத மக்களுக்கு வெளிப்படுத்தினார். திருக்காட்சி பெருவிழாவில் ஞானிகளான பிற இனத்து மக்களுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்தினார். இன்று திருமுழுக்கு விழாவில் பாவிகளுக்கு இறைவன் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது, கிறிஸ்து பிறப்பு காலம் என்பது இறைவன் தன்னுடைய மக்களை தேடி வந்து அவர்களுக்கு தன்னையே வெளிப்படுத்தினார் என்பதை மையமாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. யூதர்களுக்கு வெளிப்படுத்திய இறைவன், பிற இனத்து மக்களுக்கு தன்னையே வெளிப்படுத்திய இறைவன் இன்று திருமுழுக்கிலே பாவிகள் ஒவ்வொருவருக்கும் தன்னையே முழுவதுமாக வெளிப்படுத்துகின்றார். எனவே இந்த திருமுழுக்கு பெருவிழாவை ஆண்டவர் இயேசுனுடைய அந்த திருமுழுக்கு விழாவிலே இறைவன் பாவிகளுக்கு தன்னையே வெளிப்படுத்தியதை நாம் நினைவு கூறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய வெளிப்பாடுகளில் மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடாக இந்த திருமுழுக்கு பெருவிழா அமைந்திருக்கிறது. ஏனென்றால் திருமுழுக்கு பெருவிழாவில் இறைவன் முதலாக மூவரு இறைவனாக தன்னையே வெளிப்படுத்துகின்றார். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் அந்த திருமுழுக்கு பெறுகின்ற அந்த இடத்தில் இருந்து மூவரு இறைவனாக தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த நிகழ்வுதான் ஒரு மாபெரும் இறை வெளிப்பாடு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை இவரே என் அன்பார்ந்த மகன் என்று மகனுக்கு சான்று பகருகின்றார். மகனும் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற தன்னையே முழுவதுமாக திருமுழுக்கில் கையளிக்கின்றார். தூய ஆவியாரும் அங்கே இருந்து இந்த நிகழ்வுகளுக்கு சாட்சியாக அவர் திகழ்கின்றார். எனவே திருமுழுக்கு பெருவிழா என்பது இறைவனின் மாபெரும் திருவெளிப்பாடு, அதாவது மூவொரு இறைவனின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தினுடைய அதனுடைய முக்கியத்துவத்தையும் ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கு நமக்கு சொல்லப் போகின்ற பாடத்தையும் சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதன் திருமுழுக்கு பெறுகின்ற போது அவன் 3 நிலைகளில் மாறுதல்களை அடைகின்றான். முதலாவது, அவனுடைய ஜென்ம பாவமும் தனிப்பட்ட பாவங்களும் கழுவப்பட்டு அவன் தூய்மையாகின்றான். இரண்டாவது, திருமுழுக்கு பெறுகின்ற மனிதன் கடவுளுடைய குழந்தையாக மாறுகின்றான், பிள்ளையாக மாறுகின்றான். மூன்றாவது, திருமுழுக்கு பெற்ற மனிதன் திருச்சபையினுடைய உறுப்பினராக மாறுகின்றான். எனவே திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தை ஒருவர் பெறுகின்ற போது இந்த 3 நிலையான மாற்றங்கள் அவருக்குள் நிகழ்கிறது. பாவத்திலிருந்து கழுவப்படுதல், கடவுளின் பிள்ளையாக மாறுதல், திருச்சபையின் உறுப்பினராக மாறுதல். இந்த 3ம் ஒவ்வொரு திருமுழுக்கிலும் நடக்கிறது என்று நம்முடைய திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவான் யோர்தான் நதியிலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த போது அவர் யூதர்களை பார்த்து சொல்லுவார், மனம் மாறுங்கள், பாவத்திலிருந்து விலகுங்கள். அந்த பாவத்திலிருந்து விலகி மனமாற்றம் பெற்றதன் அடையாளமாக இந்நதியிலே வந்து இறங்கி திருமுழுக்கு என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே திருமுழுக்கு யோவானும் பாவ மன்னிப்புக்கான ஒரு திருமுழுக்கைத்தான் யோர்தான் நதியிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்போது நமக்குள் ஒரு கேள்வி எழலாம். திருமுழுக்கு என்பது பாவ மன்னிப்பை கொடுக்கின்ற ஒரு அருள் அடையாளம். யோவானின் திருமுழுக்கும் பாவ மன்னிப்பிற்கான திருமுழுக்காகத்தான் இருந்தது. எனவே இப்படிப்பட்ட ஒரு திருமுழுக்கை ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொள்ள அங்கே வருகின்றார். ஆண்டவர் இயேசுவிடம் பாவம் இருந்ததா? நிச்சயமாக இல்லை. பவுலடிகளார் சொன்னது போல ஆண்டவர் இயேசு மனிதராக பிறந்து எல்லாவற்றிலும் நம்மை போல் இருந்தார், பாவத்தை தவிர என்று சொல்லி குறிப்பிடுவார். எனவே இயேசு மனிதனாக இவ்வுலகில் பிறந்தார், ஆனால் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். பாவம் இல்லாமல் வாழ்ந்த அந்த இயேசுவுக்கு பாவ மன்னிப்பிற்கான இந்த திருமுழுக்கு தேவையா என்ற கேள்வி நமக்குள் எழலாம். அன்புக்குரியவர்களே, இந்த கேள்வி நமக்கு மட்டும் எழவில்லை.
அன்று திருமுழுக்கு யோவானுக்கும் எழுந்தது. எனவே திருமுழுக்கு யோவான் தன்னிடம் திருமுழுக்கு பெற வந்த இயேசுவிடம் அவர் இவ்வாறு சொல்வார். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருவது என்று கேட்பார். ஏனென்றால் பாவம் இல்லாத ஒரு மாபெரும் கடவுளின் மகனான அவர் பாவத்திற்கான திருமுழுக்கை பெற வேண்டிய அவசியமில்லை என்பது திருமுழுக்கு யோவானுக்கும் தெரிந்திருந்தது. எனவே இன்று நாம் கேட்கின்ற அதே கேள்வியை அவரும் இயேசுவை பார்த்து கேட்கின்றார். ஆனால் அதற்கு இயேசு சொல்லுகின்ற பதில் மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு இவ்வாறு சொல்லுவார். இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நிறைவேற்றுவதுதான் முறை என்று சொல்லுவார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, பாவிகளுக்கான திருமுழுக்கை ஆண்டவர் இயேசு பெற வேண்டிய காரணம் என்ன? கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த திருமுழுக்கை ஆண்டவர் இயேசு பெறுகின்றார். கடவுளுக்கு ஏற்புடையவை எது என்ற கேள்வியை நாம் எழுப்புகின்ற போது நம்முடைய மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இவ்வாறு தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுவார். திருமுழுக்கு பெறுகின்ற போது ஆண்டவர் இயேசு அவர் ஏதோ பாவ மன்னிப்பிற்கான திருமுழுக்கை பெறவில்லை, மாறாக கடவுளுடைய திட்டமான சிலுவை சாவையும் மரணத்தையும் முன்னறிவிக்கின்ற அடையாளமாகத்தான் இந்த திருமுழுக்கை அவர் பெறுகின்றார். அதாவது கடவுளுடைய திட்டம் என்ன? அவர் மனிதனாக இவ்வுலகில் பிறந்து மரணம் தழுவி அதன் பிறகு உயிர்த்தெழுந்து இம்மனுகுலத்திற்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்பது கடவுளின் திட்டம். அந்த திட்டம், அந்த திருவுளம் நிறைவேறுவதற்காக இந்த திருமுழுக்கை ஆண்டவர் பெறுகின்றார். எப்படி என்றால், திருத்தந்தை பெனடிக்ட் அவர் சொல்லுவார், பாவிகளுக்குரிய அந்த வரிசையில் இயேசுவும் வந்து நின்று திருமுழுக்கு பெறுகிறார் என்றால், அவர் அங்கு நின்று கொண்டிருந்த எல்லா மனுக்குலத்தின் பாவங்களையும் தன் மீது சுமந்து கொள்ளுகின்றார். அந்த சுமந்து கொண்ட இந்த பாவத்தை சிலுவை வரை தூக்கிச் சென்று அங்கே அந்த சிலுவையிலே அந்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரமாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க போகின்றார். எனவே அந்த ஒரு நிகழ்விற்காக, அந்த கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த திருமுழுக்கை இன்று பெறுகின்றார் என்று சொல்லுகிறார். அதாவது மனுக்குல பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொள்வதன் ஒரு அடையாளமாகத்தான் அந்த திருமுழுக்கு நிகழ்விலே இயேசு பங்கெடுக்கிறார் என்று திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருமுழுக்கை ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொண்டாலும் வேறொரு இடத்தில் சொல்லுவார். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே இயேசு இவ்வாறு குறிப்பிடுவார். நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அதை நிறைவேறும் அளவும் எனது உள்ளம் பெரும் மனக்கலக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு யோர்தான் நதியிலே பெற்றது அவர் பெறப்போகின்ற அந்த சிலுவை மரணம் என்னும் திருமுழுக்கினுடைய ஒரு முன் அடையாளம். அந்த திருமுழுக்கு இரத்தத்தால் ஆன திருமுழுக்கு, தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கின்ற, சிலுவையிலே கையளிக்கின்ற ஒரு திருமுழுக்கு. அதை பெறுகின்ற வரைக்கும் என் மனம் கலக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே அதற்கான ஒரு அடையாளம், அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் யோர்தான் நதியிலே இயேசு பெற்ற திருமுழுக்கு. அன்புக்குரியவர்களே, இங்கே யோர்தான் நதியிலே அந்த தண்ணீரிலே இறங்கி ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தைக்கு என்ன சொல்லுகின்றார்? தந்தையே, உன்னுடைய திருவுளத்தை, உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னையே நான் முழுமையாக கையளிக்கின்றேன். உம்முடைய திருவுளம் நிறைவேற என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த திருமுழுக்கு பெற்றுக்கொள்வதன் வழியாக தன்னுடைய பணி வாழ்வை, இறை வாழ்வை ஆண்டவர் இயேசு அங்கே தொடங்குகின்றார். இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தன்னையே முழுவதுமாக அவர் அர்ப்பணிக்கின்றார். எனவே இந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற தந்தை கடவுள் விண்ணிலிருந்து சொல்லுகின்றார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் எனக்காக, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உலகிற்கு வந்திருக்கிறார்.
தன்னையே முழுவதுமாக அப்பணிக்காக கையளிக்கின்றார். எனவே இவரே என் அன்பு மகன், இவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி தன் ஆண்டவர் இயேசுனுடைய அழைப்பை, அவருடைய அர்ப்பணிப்பை இங்கே ஆண்டவர் தந்தை கடவுள் அங்கே அதை உறுதிப்படுத்துகின்றார், அங்கீகரிக்கின்றார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருமுழுக்கு என்பது ஒரு மனிதனை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுவது. இயேசு பெற்ற திருமுழுக்கிலே அவர் தன்னையே இறை திட்டத்திற்கு கையளித்தார், தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். எனவே தந்தை கடவுள் அவரை, இவர் என்னுடைய அன்பு மகன், இன்னும் ஒருபடி மேலாக என் திட்டத்தை நிறைவேற்ற தன்னையே முழுவதுமாக கையளித்திருப்பதால் இந்த அன்பு மகனை குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தந்தை கடவுள் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாமும் திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய குழந்தைகளாக மாறி இருக்கின்றோம். அவருடைய மகனாக மகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தன்னையே கையளித்தது போல நாம் கையளிக்கிறோமா என்று சிந்திக்க இந்த திருமுழுக்கு பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்து இறை திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் தன்னுடைய பணி என்று வாழ்ந்தது போல, கடவுளுடைய பிள்ளைகளாக திருமுழுக்கிலே மாற்றப்பட்டிருக்கிற நாம் அந்த இறை திட்டத்தை நம்முடைய அன்றாட வாழ்வில் நிறைவேற்றுகின்றோமா என்று சிந்திப்போம். அந்த இறை திட்டத்தை நிறைவேற்றி கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக, மகனாக மகளாக நாம் வாழுகின்ற போது இயேசுவை பார்த்து சொன்ன ஆண்டவர், இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகள், இவர்களை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி. எனவே அப்படிப்பட்ட கடவுளின் பிள்ளைகளாக வாழ இந்த திருமுழுக்கு பெருவிழா நம்மை அழைக்கின்றது. இறை திட்டத்தை நிறைவேற்றி அவருக்கு உகந்தவர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம்.